வணக்கம். கிளையண்ட்டுடன் ஆலோசித்தல் மற்றும் அவர்களை கையாள்வது குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். கிளையண்ட்டுடன் கலந்தாலோசித்தல், கிளையண்டின் தேவைகளை கண்டறிதல். பொதுவாக கலந்தாலோசித்தல் என்பது நீங்கள் மற்றும் கிளையண்ட் இருவரும் சேர்ந்து சேவை குறித்தும் அவற்றின் யதார்த்தமான ரிசல்ட் குறித்தும் ஆலோசித்து ஒரு தீர்மானத்திற்கு வருவதாகும். இதனுடன் இதற்கு முன்னர் ஏதேனும் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அல்லது அலர்ஜி போன்ற ரிசல்ட்டை பாதிக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்துள்ளார்களா என்பதை பற்றியும் ஆலோசிப்பதாகும். கிளையண்ட்டுடன் ஆலோசிக்கும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். கிளையண்டை வரவேற்பதிலிருந்து தொடங்கலாம். கிளையண்டை வரவேற்கும் போது மிகவும் பணிவாகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் அவர்களை வரவேற்பது மிகவும் முக்கியமானதாகும். கிளையண்டை வரவேற்பதற்கான சில குறிப்புகள் இதோ. ஜென்யூன் ஸ்மைல் மற்றும் ஐ கான்டாக்ட் மூலம் நல்ல நட்புணர்வை வெளிப்படுத்தி நீங்கள் அவர்களுக்கு உதவ தயாராக இருப்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். உங்களை நீங்களே அறிமுகப்படுத்தி சலூனில் உங்களது பங்கு குறித்து கிளையண்டிடம் கூறி செயல்முறையை தொடங்கவும். மிகவும் மகிழ்ச்சியான முறையில் அவர்களை வரவேற்று, மேலும் நீங்கள் இன்று இங்கு வந்ததற்கு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம், உங்களுக்கு வேண்டிய சேவையை வழங்குவதில் ஆர்வமாக உள்ளோம், நீங்கள் விரும்பும் பலனை அடைய நாங்கள் எவ்வாறு உதவ வேண்டும், இதுபோன்று கிளையண்டிடம் கூற வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு கிளையண்டின் பெயர் தெரிந்தால் வரவேற்கும் போது அவர்களின் பெயரை அழைத்து வரவேற்பது உரையாடலை மேம்படுத்தும். தண்ணீர், டீ, காஃபி அல்லது மற்ற பிற பானங்கள் வழங்குவது அவர்களுக்கு மிகவும் சௌகரியமாகவும் நீங்கள் அவர்களை மதிப்புள்ளவர்களாக எண்ணுகிறீர்கள் என்ற உணர்வையும் தருகிறது. கிளையண்ட் புதியவராகவோ அல்லது சலூனில் வழங்கும் சேவைகளை பற்றி அறியாதவராக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் வழங்கும் சேவைகளை பற்றி சுருக்கமாக விளக்க வேண்டும். கிளையண்டை வரவேற்ற பின்னர் அவர்களுக்கு எந்த மாதிரியான சேவை வழங்க வேண்டும் என்பதை அவர்களிடம் ஆலோசித்து தீர்மானிக்க வேண்டும். கிளையண்ட்டுக்கு தேவையான சேவையை அறிந்து கொள்ளவும் மற்றும் இதற்கு முன் ஏதேனும் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் செய்துள்ளார்களா என்பதை அறிந்து அதற்கு போதுமான நேரம் முடிந்துவிட்டதா இல்லை ஏதேனும் அடிப்படை சேவை வழங்க வேண்டுமா என தீர்மானிக்க வேண்டும். முடிக்கான எந்த ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் செய்த பிறகும் திரும்ப முடிக்கு அடிப்படையான ஷாம்பூ மற்றும் கண்டிஷனிங் செய்ய இடையில் 2 வாரங்கள் இருக்க வேண்டும். கிளையண்டின் முடி மற்றும் ஸ்கேல்ப் அனாலிசிஸ் செய்வதன் மூலம் வேலை செய்ய வேண்டிய பகுதியில் இன்ஃப்ளேம்ட், இன்ஃபெக்டட், புரோக்கன், ரெய்ஸ்ட் ஆகிய பாதிப்புகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் அல்லது வேலை செய்ய வேண்டிய இடத்தில் திறந்த காயம் அல்லது புண், தொற்று அல்லது பேன் தொற்று ஆகியவை நல்ல ரிசல்ட் வருவதை தடுக்கிறது. கிளையண்டின் ஸ்கேல்பை அனாலிஸ் செய்வதன் மூலம் சென்சிட்டிவிட்டி மற்றும் டெக்ஸ்சர், டென்சிட்டி, வேவ் பேட்டர்ன், பொரோசிட்டி மற்றும் எலாஸ்டிசிட்டி ஆகியவற்றை அறிந்து குறிப்பிட்ட சப்செக்ஷனுக்கு எந்த மாதிரியான சேவையை வழங்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அவசியமான ட்ரீட்மெண்ட் அல்லது சேவைக்கான விருப்பங்கள் குறித்து பரிந்துரை செய்ய வேண்டும். சர்வீஸ் முடிந்த பின்னர் முடியை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். ஒரு சந்தேகம் குறித்த தெளிவை பெற்ற பின்னர் அடுத்த சந்தேகத்தை கேட்டறிந்து விளக்க வேண்டும். பொதுவான தலைமுடி பிரச்சனைகள் குறித்து உங்களிடம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வரும் கிளையண்டை எவ்வாறு கையாள்வது என்பதை குறித்து பார்க்கலாம். கைகளை குலுக்கி கிளையண்டை வரவேற்க வேண்டும் மற்றும் அவர்களின் முடியை தொட்டு பார்த்து முடியின் கண்டிஷனை அறிவதன் மூலம் அவர்களுடன் பாசிட்டிவ் கனெக்ஷனை உருவாக்க முடியும். நாற்காலியின் பொசிஷன் கிளையண்டின் ஐ லெவலுக்கு கீழே இருக்க வேண்டும். இது கிளையண்டை சௌகரியமாக உணர செய்யும், மாறாக அவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தாது.
கிளையண்டிடம் தங்கள் முடியில் அவர்களுக்கு பிடித்தது என்ன என்று கேட்க வேண்டும். இப்போது மேக்கப் சார்ந்த கேள்விகளை கேட்கும் கிளையண்ட்களை எவ்வாறு கையாள்வது என்பதை குறித்து பார்க்கலாம். மேக்கப் குறித்த ஆலோசனை நேரம் என்பது உங்களது கிளையண்டை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் தோற்றத்தை கண்டறிய உதவும் நேரமாகும். ஆலோசனை செய்யும் போது உங்களது கிளையண்ட்டுக்கு பொருத்தமான தோற்றத்தை வழங்குவதற்கு தேவையான கேள்விகளை வரிசையாக கேட்பதன் மூலம் தொடங்க வேண்டும். கேட்க வேண்டிய சில கேள்விகள்: எந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள்? நிகழ்ச்சிக்கு நீங்கள் என்ன ஆடையை அணிய போகிறீர்கள்? உங்களது வழக்கமான ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன? ஏதேனும் பகுதியை ஹைலைட் செய்ய வேண்டுமா அல்லது ஏதேனும் பகுதியை சட்டிலாக வைத்திருக்க வேண்டுமா? இந்த கேள்விகளை கேட்ட பின்னர் கிளையண்ட் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றால் அல்லது ஏதேனும் சில லுக்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய விரும்பினால் அதில் கவனம் செலுத்துங்கள். அவர்களின் ஸ்கின்னுக்கு எது நன்றாக பொருந்தும் என்பதை தேர்ந்தெடுக்க சிறிது நேரம் வேண்டும் எனலாம். மேக்கப்பை தொடங்குவதற்கு முன்னர் கிளையண்டின் ஸ்கின் டைப், டோன் மற்றும் ஏதேனும் குறிப்பிட்ட ஸ்கின் கண்டிஷன், அதாவது சென்சிட்டிவ் ஆனதா என ஆலோசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அவர்களின் ஸ்கின் டைப்பிற்கு பொருத்தமான சரும பராமரிப்பு பொருட்கள் அல்லது டெக்னிக்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. மேக்கப்பிற்கான கிளையண்ட்டுடைய விருப்பம் மற்றும் ஸ்டைல் ஆகியவற்றை கலந்து பேசி கிளையண்ட் விரும்பிய தோற்றத்தை வழங்குவதன் மூலம் அவர்கள் மனம் நிறைவு பெறுவார்கள். கிளையண்டின் முக அமைப்பு, ஸ்கின் டோன் மற்றும் அக்கேஷன் ஆகியவற்றை அறிந்து அதற்கேற்ப ப்ரொஃபஷனலான அறிவுரைகளை வழங்க வேண்டும். எங்களது சேவையை தேர்ந்தெடுத்தமைக்கு நன்றி என கூறி எங்கள் சேவை குறித்த உங்கள் கருத்துக்களை வழங்குங்கள் என கிளையண்டிடம் கேட்க வேண்டும். இது அவர்கள் நம்மேல் கூறும் சில தவறுகளை சரி செய்யவும் சேவை குறித்த அவர்களின் திருப்தியை அறிந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். சுகாதார பராமரிப்புக்காக ஒவ்வொரு கிளையண்ட் மேக்கப்பின் பிறகும் மேக்கப் டூல்கள் மற்றும் மேக்கப் செய்ய பயன்படுத்திய இடத்தையும் நன்கு கிளீன் மற்றும் சானிடைஸ் செய்ய வேண்டும். சிறந்த மேக்கப் ஆலோசனைக்கு மேற்கொள்ள வேண்டிய சில குறிப்புகள் இதோ. நீங்கள் உங்கள் கிளையண்ட்டுக்கு புதிய கலர்கள் மற்றும் டெக்னிக்களை உபயோகிப்பது குறித்த அவர்களது கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சேவை குறித்த கருத்துக்களை அவர்கள் வழங்குவதற்கு நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் அவர்களது கருத்துக்கள் உங்களது மனதை புண்படுத்தாது என்பதை அவர்களுக்கு விளக்க வேண்டும். நீங்கள் உங்களது சேவையை முடித்து வரும் கடைசி தோற்றத்தை பற்றிய ஒரு பொதுவான அபிப்பிராயத்தை அவர்களுக்கு கூற வேண்டும். நல்ல அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். செயல்முறை முடியும் வரை உங்களது நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்துவது கிளையண்ட்டுக்கு மேலும் சௌகரியமாக இருக்கும். ஸ்டைல் மற்றும் சேவையை நன்கு ஆலோசித்து முன்கூட்டியே கட்டணங்கள் குறித்து விளக்க வேண்டும். இதன் மூலம் பின்னர் எந்தவிதமான மனஸ்தாபங்களும் ஏற்படாது. ஒருவேளை நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்காக பயணம் செய்ய வேண்டி இருந்தால் அதற்கான கட்டணங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி தேதி மற்றும் இடம் ஆகியவற்றை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கேற்ப தனது நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். கிளையண்டை வரவேற்கும் போது மிகவும் பணிவாகவும் மகிழ்ச்சியான மனநிலையிலும் மென்மையான சிரிப்பு மற்றும் தன்னை அறிமுகப்படுத்தி அவர்களை வரவேற்பது மிகவும் முக்கியமானதாகும். முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு கிளையண்டிடம் பேசி அவர்களின் கருத்துக்களை கேட்டு அதன் பயன்களையும் அதற்கு வழங்கப்படும் சேவைக்கு தேவையான நேரம் குறித்தும் விவரிக்க வேண்டும். மேக்கப்பிற்கு கிளையண்டின் கருத்துக்களை கேட்டறிந்து அவர்களது ஸ்கின்னுக்கு பொருத்தமான மேக்கப்பை பற்றி பரிந்துரைக்க வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். கிளையண்டுடன் ஆலோசித்தல் மற்றும் அவர்களை கையாள்வது குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.